ஐசி ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சுவையான இனிப்பு குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ என்னென்ன தேவை, எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/4 படி இட்லி அரிசி எடுத்திருக்கோம். இட்லி அரிசி 1/4 படி சேர்த்தாச்சு. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறணும். வெந்தயம் நல்ல உடம்புக்கு நல்லதும் கூட, வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது 1/4 கப்பு பச்சரிசி. நம்ம எந்த கப்புட்ட புழுங்கல் அரிசி அதில் 1/4 கப்பு எடுத்தால் போதும். தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லை தேவையில்லை. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். கடலைப்பருப்பு இல்லாட்டி துவரம்பருப்பு ரெண்டில் ஏதாச்சும் சேர்த்துக்கலாம். அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்னும் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். இது ஒரு 4-5 மணி நேரம் ஊறினா தான் நம்ம மாவு அரைக்கையில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஊறட்டும். இப்போ ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. பருப்பு, அரிசி, வெந்தயம் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்சியிலனாலும் கிரைண்டர்லனாலும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ மாவை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ரொம்ப வலுவலுன்னு இல்லாமல் கொஞ்சம் நெருன்னு இருக்கணும். ரொம்பவும் ரவை பதத்துக்கு இருக்க விட அதை விட கொஞ்சம் நெருப்பாகவே அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம்னாலும் புளிக்க வைக்கணும். நான் நைட்டு ஆட்டி வச்சேன். இப்போ காலையில் எடுத்து பார்க்குறோம். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா நுரையா இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும். மாவு எவ்வளோக்கு எவ்வளோ புளிக்குதோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட அதுக்கு தேவையான பொருளை பார்த்தா சுக்குத்தூள் நான் ஒரு 1/2 டீஸ்பூனும் ஒரு 3 ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 கிலோ வெல்லம் இருக்கும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ எடுத்துக்கலாம். நான் இதுக்கு ஒரு 400 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் வெல்லம். உப்பு தேவையான அளவு, சோடாப்பூ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு. இப்போ ஏலக்காயை இடித்து மாவில் சேர்த்துக்கிட்டோம். இது கூட சுக்குத்தூளையும் சேர்த்துக்கிறோம். இது கூடவே சமையல் சோடா அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறோம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். ஸ்வீட் பண்ணுறதுல எல்லாத்துலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டால் அதோட டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம வெல்லத்தை நல்லா உடைச்சி அது லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி, அதை பாகுக்கெலாம் காய்ச்ச தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சா போதும். இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறணும். இப்போ அதை வடிகட்டி மாவில் ஊற்றிக்கலாம். ஏன்னா அதில் மண் தூசிகள் இருந்தால் அந்த ஃபில்ட்ரு பண்ணுறப்ப நின்றுடும். இப்போ வெல்லத்தை ஊற்றியாச்சு. இந்த வெல்லம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ இனிப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு மிச்சம் இருந்தாலும் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை மிச்சத்தை வச்சுக்கலாம். நம்ம காஃபி டீ கூட போட்டுக்கலாம் வெள்ளைப்பாகு இருந்துச்சுன்னா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு தண்ணியாக தான் இருக்குது. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பணியார கடாய் வச்சுருக்கோம். அது நல்லா சூடாயிருச்சு. லைட்டாக எண்ணெய் வேணால் தடவிக்கலாம். நான் நான்ஸ்டிக்ன்றதுனால ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவ மாட்டோம். மாவை ஃபுல்லாக ஊற்றிட்டு மேலே தான் எண்ணெய் ஊற்றணும் நான்ஸ்டிக் பாத்திரத்தில். அதனால் பணியாரத்தை நம்ம ஊற்றிட்டு இப்போ இது மேலே நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு பணியாரம் சுடுறதுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இதை மூடி மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ஹையாக வச்சா கருகிரும் பணியாரம். ஒரு 3 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருந்தோம். இப்போ திருப்பி போட்டுக்கிறலாம். இப்போ ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே திருப்பி விட்டாச்சு. இதை மூடி போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பணியாரம் நல்லா வெந்துருச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா நல்லா வெந்துருச்சு. இப்போ பணியாரத்தை எடுத்துடலாம். இப்போ பணியாரம் தயாராகிருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிறலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து எங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் அப்லோட் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.